இன்றைக்கான டின்னர் மெனு விலாக் என்னென்னு பார்க்கலாமா. இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சப்பாத்தி சென்னா மசாலா தான் செஞ்சுருந்தேன். சென்னா மசாலா நல்லா க்ரீமியாக ஈஸியாக இப்படி குக்கர்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாமா. கடாயில் 1 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். 15 சின்ன வெங்காயம், 10 முந்திரி, அதுக்கப்புறம் 2 கைப்பிடி வர அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு எடுத்திருக்கேன், 2 துண்டு பட்டை, இதையுமே சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இது ஓரமாக இருக்கட்டும். சூடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறணும். குக்கரை நல்லா சூடு பண்ணிட்டு ஒரு 7 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். 1 துண்டு கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை எடுத்துட்டு பெரிய சைஸ் 3 வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாமே போனதுக்கு அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் மூடி போட்டு விட்டுறலாம். வெள்ளை சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் வேக வைக்கல, அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா சுண்டலை வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கிலோ சுண்டல் எடுத்திருக்கேன். இதை நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் சுண்டல் வேகட்டும். இப்போ வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா சூட ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுண்டலில் இதை சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜாரை கலந்து விட்டு அந்த தண்ணியுமே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் வர அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ ஒரு 3லேருந்து 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா சுண்டலை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுற பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு சென்னா மசாலா. உண்மையாலுமே இந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு நினச்சி கூட பார்க்கல. டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ரொம்ப ஈஸியும் கூட. இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. சுண்டலுமே சூப்பராக வந்து சைடில் அப்படியே சப்பாத்திக்குமே மாவு பேசிஞ்சிட்டேன். மாவு பேசிஞ்சிட்டு இருக்கப்போ ஒரு ஞாபகம் ஒன்று வந்தது. சின்ன வயசில் உள்ள ஞாபகம். சின்ன வயசு அப்படின்னா ஒரு 16, 17 வயசில் உள்ள ஞாபகம் தான் இது. எங்கள் அம்மாவுக்கு நான் சப்பாத்தி போட்டு கொடுப்பேன். அது எங்கள் அம்மா என்னை நல்லா புகழணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், நல்லா சாஃப்டாக போட்டு கொடுப்பேன். சப்பாத்தி மடிச்சிடுவேன். நல்லா லேயராக வர மாதிரி நல்லா மடித்து சூப்பராக போட்டு கொடுப்பேன். எங்கள் அம்மா ஃபோனில் சொந்தக்காரவங்க யார் பேசினாலும் சரி, அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கிட்டையுமே போய் என் மகன் எப்படி பண்ணியிருக்கு பாரு, என் மகன் மாதிரி யாருமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்வாங்க. அப்போல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு இன்னும் செம்மையாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும். ஒரு தாய் ரசிக்கிற அளவுக்கு பெத்த பிள்ளைங்களை யாராலையுமே ரசிக்க முடியாது. இந்த ஒரு சின்ன வேலைக்கு எங்கள் அம்மா அவ்வளோ இதாக நம்மளை ரசிச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சப்பாத்தியுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சென்னா மசாலாவுமே ரொம்ப க்ரீமியாக ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு அடி சென்னா மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.